தேனு சாரி. எதுக்கு சாரி கேக்குறியா? இல்ல, கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரதுக்குள்ள உன் நகையெல்லாம் அடமானம் போற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் என் குடும்ப பிரச்சனைக்காக. இது எனக்கும் குடும்பம் தாங்க. நகை அடமானம் போனதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இத முன்னாடியே சொல்லியிருந்தா எங்க அம்மாவே இதுக்கு சரின்னு சொல்லிருப்பாங்க. கல்யாணத்துல இவ்வளவு சங்கடமா இருக்காது. புரியுது தேனு. ஆனா என் அப்பத்தா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா இதெல்லாம் சத்தியமா எனக்கு முன்னாடியே தெரியாது தேனு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இதை உன்கிட்ட சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியுங்க, நீங்க ரொம்ப நேர்மையானவர். உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட இருந்து கூட மறைச்சிருக்காங்க. போனது போகட்டும், விடுங்க. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா இந்த ஜீவா வேற இப்படி பண்ணிட்டான். அதுல பாவம் மீனாட்சி வேற அவ செயினை கழட்டி கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. என்னால உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. பரவாயில்லங்க, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஆனா உங்க தம்பி ஏன் இப்படி பணத்தை கொடுத்து கட்டாம விட்டாரு? மீனாட்சி அவரை பத்தி முன்னாடியே சொல்லிருக்கா, பொறுப்பு இல்லாம இருப்பான்னு. இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. ஆனா அவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன் தேனு. இந்த வயசுல கொஞ்சம் பொறுப்பு இல்லாம சுத்துறான், அவ்வளவுதான். ஆனா மத்தவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. ஜீவா நல்ல பையன் தான். இந்த ஆள் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணானா? இந்த ஆபீஸ்ல என்ன மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும், சீக்கிரமா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். என்ன சொல்ற? ஆமா சார், என் அக்கா மேரேஜுக்காக லோன் கேட்டிருந்தேன். பர்சனலா தரேன், கெஸ்ட் ஹவுஸ்க்கு வான்னு சொல்லி என் மேல கை வச்சான். இல்ல சார், போய் சொல்றா சார். சார், நான் ஒரு ஜென்டில்மேன் சார். யாரு, நீயா? சார், இவன் ஒரு பொறுக்கி சார். சார், இந்த பொண்ணு சரி கிடையாது சார். இவதான் என்கிட்ட வேற மாதிரி காசு கேட்டு அப்ரோச் பண்ணா சார். சீ, இவ்ளோ கேவலமா போய் சொல்ற? அன்னைக்கு ஒரு அடியோட விட்டு தப்பு பண்ணிட்டேன். சார், இவளை நம்பாதீங்க சார். இவதான் என்கிட்ட காசு கேட்டு மிரட்டினா. இவளோட பாய் ஃப்ரெண்டை வச்சு என்ன அடிச்சா சார். பாய் ஃப்ரெண்டா? சார், எனக்கு அப்படிலாம் யாருமே இல்ல சார். இவன் ரொம்ப நல்லவன் நினைச்சேன், ஆனா ரொம்ப கேவலமான பிறவியா இருக்கான். சார், இந்த பொண்ணு தான் சார் தப்பான பொண்ணு. டேய், என்ன பத்தி ஏதாவது பேசுன இந்த தடவை செருப்பாலே அடிப்பேன். பாருங்க சார், எப்படி பேசுறான்னு பாருங்க சார். இந்த பொண்ணு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? சார், உன்னை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். இங்க ஜாயின் பண்ற எல்லா பொண்ணுகிட்டயும் நீ இப்படிதான் நடந்திருக்க. அடிக்கடி இந்த பிரான்ச்ல சேர்ற பொண்ணுங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் உன்னால தானே எனக்கு இப்பதான் தெரியுது. சார் சார், இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். யோ, ஏதாச்சும் பேசுன தொலைச்சிருவேன் ராஸ்கல். யோ கான்ஸ்டபிள்ஸ், அவனை இழுத்துருவாங்க. சார். யோ வாயா. சார் சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இந்த ஒரே வாட்டி விட்டுருங்க சார். டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடா கெஞ்சிக்கிட்டு இருக்க? என்ன அரெஸ்ட் பண்ண வச்சிட்டீல, உன்னை சும்மா விட மாட்டேன். பாத்துக்கிறேன், போடா. டேய், எங்க முன்னால மிரட்டுறியா? இந்த ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு கவனிச்சுக்கிறேன் உன்னை. சார், நீங்க அப்புறமா வந்து ஆபீஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். ஓகே சார். யோ இழுத்துருவாங்க. ஓகே சார். ஏய் யோ நடடா வாயா. நட. உட்காருங்க மீனாட்சி. இல்ல சார், பரவாயில்ல. ப்ளீஸ் சிட் டவுன் மா. நீங்க இந்த ஆபீஸ்ல சேர்ந்த கொஞ்ச நாள்லயே உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா? நிறைய கஸ்டமர்ஸை புக் பண்ண வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல டேலண்டடான பர்சன் என் கம்பெனியை விட்டு போக கூடாது. நீங்க திரும்பவும் இந்த கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிக்கங்க. இல்ல சார், அது இனிமே இந்த கம்பெனில உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது.
உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரோமோட் பண்றேன். சார் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஐ நோ. ஆனா உங்களால இன்னும் நிறைய கஸ்டமர்ஸை கொண்டு வர முடியும். உங்களால இந்த ஜாபை பண்ண முடியும். நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. மீனாட்சி, தேனு, வாங்க அத்தை. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு இந்த புடவைய கட்டிக்க சொல்லி அத்தை கொடுத்தாங்க. அவங்க பேசுறதெல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு தான் இருக்கும். ஆனா மனசார ரொம்ப நல்லவங்க தான். வீட்ல இருக்கவங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்வாங்க. சடங்குக்கான ஏற்பாடெல்லாம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். அத்தை உன்கிட்டயும் நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்தப்ப அவங்கள புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா போக போக தான் புரிஞ்சுது. அவங்க கோவத்துல ஒரு அக்கறையும் இருக்குது. உன்னையும் அவங்க சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. சரியா? சரிங்க அத்தை. நீ இந்த புடவையை கட்டிட்டு ரெடி ஆயிடு. சரிங்க அத்தை. தலை சுத்துது. என்னடி உனக்கு தலைக்கால் புரியல? இவ்ளோ சந்தோஷமா இருக்க? மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. வேலையா? நீ வேலையே தேடலையே, எப்படி வேலை கிடைச்சது? நான் வேலை பார்த்தா அதே ஆபீஸ்ல தான் திரும்பவும் வேலை பார்க்க போறேன். உனக்கு தான் அங்க வேலை பார்க்க பிடிக்கலன்னு சொன்னியே, திரும்பவும் அங்க எதுக்குமா? அது எனக்கு பிடிக்காம இருந்த ஒரு விஷயம் இப்ப அந்த ஆபீஸ்ல இல்ல. ஆபீஸ் எம்டியே என்ன கூப்பிட்டு, நீ நல்லா ஒர்க் பண்ற, கொஞ்ச நாள்லயே நிறைய கிளையண்ட கூட்டிட்டு வந்திருக்க, உன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டாஃப் என் கம்பெனிக்கு வேணும்னு சொல்லி திரும்பவும் என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாருமா. மா அது மட்டும் இல்லம்மா, இப்ப எனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. ப்ரமோஷனா? அசிஸ்டன்ட் மேனேஜர். ஐயோ பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, நல்ல salary பேக்கேஜும் சொல்லிருக்காங்க. ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட இப்ப ரொம்ப அதிகம். அப்பா மீனாட்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எப்படியோ இப்பதான் எனக்கு கொஞ்சம் என் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. தேனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அடுத்தடுத்து நம்ம வீட்ல எல்லாம் நல்லதா நடக்கும்னு எனக்கு தோணுது.